கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளில் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின கடிதம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஆற்ற வேண்டிய பல பணிகளை ஆற்றுவதற்கான சத்துவத்தை தேவன் தந்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் தந்திருக்கிற இந்த சத்துவங்களை பயன்படுத்தி நாம் பணியாற்றும் பொழுது மனுஷனை திருப்திப்படுத்துவதற்காக சில காரியங்களை செய்வது உண்டு. அவர்கள் மனம் கோணாமல் பேச வேண்டும் என்று சொல்லி தவறுகளை மறைத்து விடுவதும் உண்டு. இது ஆண்டவருக்கு உகந்ததா என்று சொன்னால், இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அதை மனுஷர்களுக்காக, அவருடைய திட்டங்களுக்காக அல்ல, என் ஆண்டவர் என்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். திருச்சபைகளிலே ஒரு காணிக்கை வாசகம் என்று சொல்லி காணிக்கை எடுப்பதற்கு முன்பதாக வாசிப்பார்கள். என்ன, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, மனப்பூர்வமாய் என்று சொல்லி காணிக்கை போடும் பொழுது அதை இது கடமைக்காகவோ அல்லது வேறு வழி இல்லாமலோ செய்யாதபடிக்கு மனப்பூர்வமாய். ஏனென்று சொன்னால், இறைவன் விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு செயல் திட்டம் நமக்கு தேவை. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அனனியா சப்பேராளுடைய செயல்பாடுகளை பார்க்கிறோம். மனப்பூர்வமாய் செய்வதற்கான மனதில்லாத மக்கள், அதனுடைய விளைவையும் கூட நாம் பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கையின் அன்றாட வாழ்க்கையில் நான் காலை எழுந்தது முதல் இரவு உறக்கத்திற்கு செல்லும் வரையுமாக என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் மனிதன் மகிமைப்பட அல்ல, இறைவன் மகிமைப்பட ஏற்ற காரியங்களாய் காணப்பட வேண்டும். ஒரு வேலைக்கு செல்லும் பொழுது அந்த வேலையிலே முழுமையான ஈடுபாடுகளை, நாட்டத்தை காண்பித்து அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். நான் உள்ளே போயிட்டேன் அப்புறம் அவ்வளவுதான் என்பது அல்ல, என் ஆண்டவர் அழைத்து இந்த பொறுப்பை எனக்கு தந்திருக்கிறார் என்பதை உற்சாக மனதோடே செய்ய வேண்டும், மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கடமைக்காக ஆற்றுகிற பணிகளை குறித்து சொல்லும் பொழுது அது மனுஷருக்காக செய்கிற பணியாய் காணப்படுது. ஒரு வீட்டில் ஒரு இளம் பெண் சிறுமி வீட்டு வேலை செய்வதற்காக சேர்ந்திருந்தாலாம். அப்படி அந்த வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வந்திருந்தார். இவள் அந்த வீட்டை சுத்தம் செய்து கொண்டே இருந்தாள். அந்த வீட்டில் நடுவில் இருக்கிற ஹாலில் ஒரு கார்பெட் போட்டிருந்தார்களாம். இவள் ஒவ்வொரு பகுதியாக சுத்தம் செய்து கொண்டே வந்தவள் இந்த கார்பெட்டை எடுத்து வைத்து விட்டு அவள் கூட்ட ஆரம்பித்தாள். அப்படி அங்கே வந்திருந்த உறவினர் சொன்னார், ஏம்மா நீ கஷ்டப்படுற, கார்பெட்டு கீழே என்ன அழுக்காக இருக்க போது, சும்மா மேலே அப்படி தட்டிட்டு போயிருந்தேன்னு அப்படின்னாராம். அவர் அந்த பிள்ளைக்கு வேலையை கொஞ்சம் குறைக்கலாமேன்ட்டு. ஆனால் அவள் என்ன சொன்னால், என்னுடைய பணி இது, நான் ரசித்து மனப்பூர்வமாய் செய்கிறேன். ஆகவே எந்த பணிக்காக அழைக்கப்பட்டேனோ அதை மனப்பூர்வமாய் செய்கிறேன். என் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம், என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. அன்பான விசுவாசிகளே, இன்றைக்கு இறைவன் தந்த பணிகளை நாம் செய்யும் பொழுது இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற பயமும் அக்கறையும், அந்த பணியில் ஈடுபாடும் மனப்பூர்வ தன்மையும் நமக்கு காணப்படுகிறதா, அல்லது மனுஷருக்காக செய்ய நாம் முற்படுகிறோமா? என் தேவன் அழைத்த அழைப்பில் உண்மையுள்ள பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து என் தேவன் நம்மை பயன்படுத்தும்படியாக காத்திருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் மனுஷருக்காய் ஒரு பணியை செய்யாமல் எங்கள் ஆண்டவர் எங்களை கண்காணிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு உண்மையோடு முத்தமத்தோடு பணியாற்றி நிற்கிறீர் வராட்டும். உம்முடைய அருள், ஆசி, கிருபை எங்களை சூழ்ந்துள்ளட்டும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்கல் பிதாவே, ஆமேன்.